வணக்கம் நேர்களே. கொழும்பிலிருந்து வெளியாகும் மும்மொழி பத்திரிகைகளில் பிரசுரமாகியுள்ள செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். முதலில் தமிழ்மொழி பத்திரிகையான வீரகேசரியில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து தீர்வு திட்டம் குறித்த பேச்சுக்கள் ஆரம்பம், அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிரதான வழிநடத்தும் குழு நடவடிக்கை என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியை வீரகேசரி பத்திரிகை பிரசுரித்துள்ளது. 9வது சரத்தை நீக்க வேண்டாம், அரசியலமைப்பு குறித்து கர்தினால் என்பதாக இங்கு மற்றொரு செய்தியையும் வீரகேசரி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. தாயும் மகளும் அடித்து கொலை, ஏறாவூரில் கொடூரம் என்பதாக இங்கு மற்றொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பல்கலைக்கழக மாணவன் சடலமாக மீட்பு, தற்கொலை செய்திருக்கலாம் என சந்தேகம் என்பதாக செய்தி ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. சர்வதேச நீதிபதிகளுக்கு இடமில்லை என்பதனை அறிவிக்க உள்ள அரசாங்கம் என்று கேள்விக்குறியுடன் இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமை பேரவையின் 33வது அமர்வு நாளை ஆரம்பம் என்று அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தேசிய அரசாங்கம் 2020 வரை தொடரும், இனவாதிகளுக்கு இடமில்லை என்கிறார் மஹிந்த அமரவீர என்று இங்கு மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. வரி அதிகரிப்பு திருத்த சட்டம் மூலம் நாளை அமைச்சரவையில் அக்டோபர் 1 முதல் அமுல்படுத்தப்படும் என்று கேள்விக்குறியுடன் இங்கு மற்றொரு செய்தியையும் வீரகேசரி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து இலங்கையில் காணாமல் போனோர் குறித்து வியாழன் என்று ஆராயப்படும் ஜெனிவா பேரவை அமர்வு நாளை ஆரம்பம் என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி தினக்குரல் பத்திரிகையில் வெளியிடப்பட்டுள்ளது. மஹிந்த மீண்டும் ஜனாதிபதியாக முடியும் என்பதாக இங்கு மற்றொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கூட்டு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பிலவின் நிலப்படத்துடன் அந்த செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பாதிரிமார்களுடன் சென்ற மாணவிகள் முதலமைச்சரின் தலையீட்டுக்கு வலியுறுத்து உடுவில் மகளிர் கல்லூரி விவகாரம் என்பதாக இங்கு மற்றொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தியாகங்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் ஹஜ் பெருநாள் ஜனாதிபதி வாழ்த்து என்று இங்கு மற்றொரு செய்தியையும் தினக்குரல் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. கல்முனை ஆசிரியை வீட்டில் நில அதிர்வு, தரை ஓடுகள் வெடித்து சிதறின என்று இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஐநாவில் அரசு சமர்ப்பிக்கும் அறிக்கையால் இலங்கை விடயம் முக்கிய இடத்தை பெறும், தமிழ் தரப்பு விரைகின்றது என்று இங்கு மற்றொரு செய்தியையும் தினக்குரல் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அரசியலமைப்பில் பௌத்தத்துக்கு வழங்கப்பட்ட கௌரவத்தில் மாற்றம் கூடாது, கொழும்பு ஆயர் மல்கம் ரஞ்சித் என்பதாக ஏற்கனவே பார்த்த செய்தியொன்றையும் தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அடுத்ததாக சுடரொளியில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து படுகொலைகள் தலைவிரிப்பு என்பதாக இங்கு பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1 முதல் 2016ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 1 வரை 777 படுகொலைகள் இடம்பெற்றுள்ளதாக அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தாயும் மகளும் வெட்டிக்கொலை, ஏறாவூரில் சம்பவம், போலீசார் தீவிர விசாரணை என்பதாக இங்கு மற்றொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வயோதிப பெண் கடத்தப்பட்டு கொலை என்பதாக இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பெரிய நீலாவணையில் வயோதிப தாயொருவர் கடத்தப்பட்டு கொலை என்பதாக இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தலுக்கு தயாராகின்றது மஹிந்த அணி, ஆரம்பகட்ட வியூகமாக சுதந்திர கட்சியிலிருந்து தூக்கப்பட்ட அமைப்பாளர்களுக்கு சார்பாக மஹிந்த தீவிர பிரசாரம் என்பதாக இங்கு மற்றொரு செய்தியையும் சுடரொளி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. யாழ் வலிவடக்கில் 1000 ஏக்கர் காணியை கோருகின்றது ராணுவம், மக்களும் சிவில் அமைப்புகளும் கடும் எதிர்ப்பு என்பதாக இங்கு மற்றொரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி மாநாட்டில் மைத்திரி பொங்கி எழுகின்றார் மஹிந்த, பண்டாரநாயக்கவின் கொள்கை ஐதேகாவிடம் அடகு வைக்கப்பட்டுள்ளதாகவும் சாடல் என்பதாக இங்கு மற்றொரு செய்தியையும் சுடரொளி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அடுத்ததாக ஆங்கில மொழி பத்திரிகையான டெய்லி மிரரில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு நோக்குமிடத்து அரச நிறுவனங்களை மேல்கட்டமைக்கும் புதிய சட்டம் மூலம் கொண்டுவரப்பட உள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளமை தொடர்பான செய்தியை பிரதான தலைப்புச் செய்தியாக டெய்லி மிரர் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. மருத்துவ பீட மாணவர் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பான செய்தியொன்றையும் டெய்லி மிரர் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு 27 பேர் காணாமல் போனமை தொடர்பான செய்தியொன்றையும் டெய்லி மிரர் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இது தொடர்பில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நக்கிள்ஸ் மலைத்தொடரில் 1000 ஏக்கருக்கும் அதிகமான காட்டுப்பகுதி தீயினால் அழிவடைந்துள்ளமை தொடர்பான செய்தியொன்றையும் டெய்லி மிரர் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் பிரசுரித்துள்ளது. லங்காதீபவில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து கடனற்ற புதிய நாட்டை உருவாக்குவோம், கட்சியின் மாநாட்டில் பிரதமர் தெரிவிப்பு என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியை லங்காதீப பத்திரிகை வெளியிட்டுள்ளது. புருளையில் நடைபெற்ற இந்த கட்சியின் மாநாட்டில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டதாகவும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு 27 பேர் காணாமல் போனமை தொடர்பில் ஏற்கனவே நாம் பார்த்த செய்தி ஒன்றையும் லங்காதீப பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது.
மருத்துவ பீட மாணவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளமை தொடர்பான செய்தி ஒன்றையும் லங்காதீப பத்திரிகை பிரசுரித்துள்ளது. இதுவரை கொழும்பிலிருந்து வெளியாகிய மும்மொழி பத்திரிகைகளை பிரசுரமாகியுள்ள செய்திகளை நாம் பார்த்திருந்தோம். அடுத்ததாக யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளை பிரசுரமாகியுள்ள செய்திகளுடன் இணைந்து கொள்கின்றார் தாரகா. வணக்கம் தாரகா. வணக்கம் நேர்களே. யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, உடுவில் மகளிர் கல்லூரி அதிபர் விவகாரம், பாதிரிமார்களுடன் சென்ற மாணவிகள் முதலமைச்சரின் தலையீட்டுக்கு வலியுறுத்து என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. உடுவில் மகளிர் கல்லூரியின் அதிபர்கள் நியமனம் தொடர்பில் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பில் சட்ட ரீதியான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று வடமாகாண முதலமைச்சர் கவி விக்னேஸ்வரன் அமெரிக்க சிலோன் மிஷன் திருச்சபையிடம் உறுதியளித்தார். தியாகங்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் ஹாஜ் பெருநாள், ஜனாதிபதி வாழ்த்து என்ற செய்தியும் புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. ஆண்டுக்கு 55 லட்சம் பேரை பலியெடுக்கும் காற்று மாசடைதல், அதிர்ச்சி தரும் ஆய்வறிக்கை. காற்று மாசடைவதால் உலகில் ஆண்டுதோறும் 55 லட்சம் பேர் மரணமடைவதாக உலக வங்கியின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏறாவூர் முகாந்திரம் வீதியில் தாயும் மகளும் அடித்து கொலை என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. ஜனாதிபதி மைத்ரி ஐநாவில் உரை. ஜனாதிபதி மைத்ரி பலஸ்ரீசேன ஐக்கிய நாடுகளின் 71வது பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நியூயார்க் செல்லவுள்ளார். ஜெனீவா பேரவையின் 33வது அமர்வு நாளை ஆரம்பம். வியாழன் இலங்கையில் காணாமல் போன விவகாரம் ஆராயப்படும். இலங்கையில் இடம்பெற்ற பலவந்தமான காணாமல் போதல் தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 33வது அமர்வில் எதிர்வரும் 15ஆம் தேதி விவாதிக்கப்படவுள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 33வது அமர்வு நாளை செவ்வாய்க்கிழமை ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ளது. ஐநாவில் அரசு சமர்ப்பிக்கும் அறிக்கையால் இலங்கை விடயம் முக்கிய இடத்தை பெறும், தமிழ் தரப்பு விரைகிறது என்ற செய்தியும் காணப்படுகின்றது. ஜெனீவாவில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 33வது அமர்வின் நிகழ்ச்சி நிரலில் இலங்கை விடயம் இடம்பெறவில்லை எனினும் அரசாங்கம் சமர்ப்பிக்கவுள்ள அறிக்கையை அடுத்து இலங்கை தொடர்பான விவாதம் முக்கிய இடத்தை பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, முறையான பொறுப்புக்கூறல் இலங்கை அரசிடம் இல்லை, சர்வதேச மன்னிப்பு சபை சாடல். பொறுப்புக்கூறல் நடவடிக்கையின் போது இலங்கை அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் இருக்கும் வெளிப்படையற்ற தன்மைகள் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள சர்வதேச மன்னிப்பு சபை, போர்க்குற்றச்சாட்டுகள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் முறையான விசாரணை இடம்பெறவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது. தூய சுதந்திர கட்சி என்னிடமே உள்ளது, இரு பிரதான கட்சிகளுமே புதிய கட்சியை அமைக்கப் போகின்றன மஹிந்த ராஜபக்ச. தேசிய அரசாங்கம் அமைத்துள்ள இரு பிரதான கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்து ஸ்ரீலங்கா ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணி என்ற புதிய கட்சியை அமைக்கப் போவதாக தனக்கு தகவல் கிடைத்துள்ளது என தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, தூய்மையான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தன்னிடமே உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று தவற இழைக்காது பேரவையின் பேரணியில் பெருந்திரளாவோம், வீணாக்கான குறிப்பீடம் அழைப்பு. தமிழ் தலைவர்கள், கட்சிகள், பொது அமைப்புகள் ஒன்றுபட்டு எதிர்வரும் 24ஆம் தேதி சனிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் இடம்பெறவுள்ள எழுக தமிழ் எனும் மாபெரும் மக்கள் பேரணிக்கு சைவ தமிழ் மக்கள் யாவரும் அணிதிரண்டு வலு சேர்க்க வேண்டும் என வீணாக்கான குறிப்பீடத்தின் சன்னிதாச்சாரியார் சிவஸ்ரீ சபா வாசுதேவ குருக்கள் அழைப்பு விடுத்துள்ளார். அபிவிருத்தி திட்டங்களை அரசாங்கம் முடக்கியுள்ளது, கோத்தபாய குற்றச்சாட்டு என்ற செய்தியும் இன்றைய வேலம்புரி பத்திரிகையில் காணப்படுகின்றது. உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, நல்லிணக்க முயற்சிகள் மெதுவாகவே நகர்கின்றன, சிலோவேனியாவில் தெரிவித்தார் அமைச்சர் மங்கள. போரின் பின்னரான நல்லிணக்கத்தை எட்டுவதில் அரசு மிக மெதுவாக செயற்பட்டு வருவதாக அயலுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். தம்முடன் கலந்தாலோசிக்காமல் பட்ஜெட்டா, வடமாகாண சபை உறுப்பினர்கள் போர்க்கொடி என்ற செய்தியும் காணப்படுகின்றது. மக்கள் பிரதிநிதிகளின் ஆலோசனைகள், சிபார்சுகள் எதுவும் உள்வாங்கப்படாமல் அதிகாரிகளின் கருத்துக்களை மாத்திரம் உள்வாங்கியே அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துக்கு வடமாகாண சபை நிதி கோரியுள்ளது. இவ்வாறு வடக்கு மாகாண சபையின் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூட்டாக தெரிவித்தனர். நேர்களே, இதுவரை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருந்தோம். மற்றொரு பத்திரிகை பார்வையில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.